ஸ்ரீநகரில் ராணுவ வீரர்கள் குடியிருப்பில் வீரர்களோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பகுதியில் பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். ராணுவ வீரர்களை சந்தித்திருக்கிறார் ராஜ்நாத் சிங். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியால் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெருமை ஏற்பட்டிருக்கின்றது என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். ராணுவ வீரர்களை சந்தித்திருக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஜம்மு காஷ்மீருக்கு அவர் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் ஸ்ரீநகரில் ராணுவ வீரர்கள் குடியிருப்பில் ராணுவ வீரர்களோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அவர்களை பாராட்டியிருக்கிறார். பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டிருக்கிறார். பஹல்காம் தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நடத்தியது நமது இந்திய ராணுவம். இந்த நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியால் ஒட்டுமொத்த நாடும் பெருமை கொள்கிறது என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீருக்கு சென்று ஸ்ரீநகர் பகுதியில் ராணுவ வீரர்கள் குடியிருப்புக்கு நேரில் சென்று வீரர்களோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்திப்பை நிகழ்த்தி அவர்களை பாராட்டியிருக்கிறார், ஊக்கமளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.